வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் எத பத்தினா, கோஸ்ட் வீடியோ பத்தி நம்ம பேசணும்னு சொல்லியிருந்தோம். ரொம்ப நாளா அது கேட்டுட்டே இருந்தீங்க ரிப்பீட்டடா. நேத்தோட கமெண்ட்ல ப்ரோ மறக்காம அந்த வீடியோ போடுங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு நான் பேசக்கூடிய விஷயம் அந்த கேப்டன் அமெரிக்கா படத்த தான் பேசலான்னு இருந்தேன். பட் உங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் தேவையில்ல. இந்த பேய் பிசாசு தானே தேவை. ஸோ அதுக்காக உங்களுக்கு என்ன தேவையோ அதான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்ற மாரி நீங்க சொன்னதே இன்னைக்கு பேசலான்னு இருக்கேன். ஸோ இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா, கோஸ்ட் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான வீடியோ என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பேய் பிசாசுகள பத்தி நெறைய கேள்விப்பட்டிருப்போம். சின்ன வயசுல நம்ம கதைகள்லாம் கேட்டு பயந்து இந்த மாரிலாம் இருப்போம். சின்ன வயசுல எனக்கே இந்த பேய் பிசாசுகள் கதைலாம் பயங்கரமான ஒரு பயந்த ஒரு விஷயம் தான். நானே பயங்கரமா பயப்படுவேன். இந்த பேய் பிசாசு இருட்டுக்கு போறதுக்கே பயப்படுவேன் சின்ன வயசுல இருந்தே. இது எல்லாருக்கும் காமனா இருக்க ஒரு விஷயம் தான். பட் இது எப்படி உருவாக்கப்பட்டுச்சு? இந்த பேய் பிசாசுகள் கதை ஏன் மக்கள் மத்தியில, மனிதர்கள் மத்தியில ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கு. தமிழ்ல இருந்தாலும், இங்கிலீஷ்ல இருந்தாலும், கன்னடம் இருந்தாலும், தெலுங்குல இருந்தாலும், வெளிநாடுகளா இருந்தாலும், பல மொழிகளா இருந்தாலும், பல கான்டினென்ட் தாண்டியும் இந்த பேய் கதைகள் உலாவிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடங்களுக்கு ஏத்த மாரி. இதெல்லாம் ஒரு இடத்துல இருந்தா பரவால்ல. உலகம் முழுக்க இந்த மாரி ஒரு கான்செப்ட் இருக்கு அப்டின்னா, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒண்ணு நல்ல விஷயமா இருக்கணும், இல்ல கெட்ட விஷயமா இருக்கணும். இது 2லயும் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத இன்னைக்கு பேச போறோம். பேய் இருக்கா? இல்லையா? பார்த்துருக்காங்களா? பார்க்கலையா? நம்பலாமா? நம்பக்கூடாதா? இந்த மாரி கேள்வி எல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த ஒவ்வொரு கேள்விகளையும் பார்ப்போம். பேய் இருக்கா? இல்லையா? இதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. பேய் இருக்கா இல்லையா? என்ட்ட நீங்க பேய் இருக்கா? இல்லையா? அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, கண்டிப்பா நான் இருக்குன்னு தான் சொல்லுவேன். இந்த பேய் நீங்க சொல்றது இந்த வெள்ள போட வந்துட்டு கால்லாம் இல்லாம அப்படியே போய் அந்தரத்துல மேஜிக்ல இந்த என்ன சொல்றது போர்டுல என்ன போர்டு? இந்த இன்விசிபிள் போர்டு, மேக்னெட்டிக்ல ஆன்டி மேக்னெட்டிக் கிராவிட்டில பறக்கும்ல. அந்த மாரிலாம் தட்டுலலாம் பறக்க மாட்டாங்க. பட் இன்னொன்னு சொல்லுவீங்களே, இந்த வெள்ள சிலை, மல்லிகைப்பூ, சலங்க கட்டிக்கிட்டு ஜல ஜல ஜலலாம் அந்த மாரிலாம் வரமாட்டாங்க. ஜல 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 ஜல. கோஸ்ட்ன்றது இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிறது உங்களுக்கு காட்டப்பட்டது, படங்கள்ல காட்டப்பட்டது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பிலீஸ் பண்ணி கொஞ்சம் ஓவர் கம்பெனிகள் இருக்கிறத பட்ட டிங்கரிங் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு சினிமா டோன்ல குடுத்துட்டானுங்க. ஸோ இவ்வளவுதான் விஷயம். பட் இந்த மாரி காட்டேரி மாரி பல்லெல்லாம் வச்சுட்டு வந்து கடிக்க வருது, கழுத்த பிடிச்சு நெரிக்குது இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் உங்களுடைய ஹாலுசினேஷன். நீங்க உங்களுடைய கற்பனை. பட் உண்மையிலே இந்த கோஸ்ட்ன்றது இருக்குன்னு சொல்றீங்கல்ல ப்ரோ. அது எப்படிதான் இருக்கும்? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. கோஸ்ட்ன்றது என்ன அப்படின்னா, நீங்க உடல விட்டு வெளியே போயிட்டீங்க. இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன பத்தி நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். உடல் எங்க இருக்கும்? இந்த தியான நிலையோ, இல்ல படுத்துக்கிட்டே ஒரு சிலவங்களுக்கு எதர்ச்சியா நடக்கும். ஒரு சிலவங்களுக்கு அத கட்டுப்படுத்த தெரியும். தன்னுடைய உடல் சக்திய வெளிய கொண்டு வருது. கொண்டு வந்தீங்கன்னா, நீங்க போய் அந்த டைமிங்ல உங்க பாடி இங்க தான் இருக்கும். ஆனா உயிரோட தான் இருப்பீங்க. ஆனா கனெக்ஷன் இருக்கும். இது ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன். இது மொத்தமா துண்டிக்கிறதுக்கு பேர் தான் செத்து போறது. அதாவது பாடி பேய் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிரும். பட் 2மே கனெக்ட்ல இருக்கிறது தான் ஆஸ்ட்ரல் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். இது நார்மலாவும் ஒரு சிலவங்களுக்கு நடக்கும். ஒரு சிலவங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட்ல இந்த மாரி உயிர் போய் திரும்பும்ல அவங்களுக்கு நடக்கும். இன்னொன்னு சித்தர்கள் இத சரியா பண்ணுவாங்க. இங்கேருந்து இன்னொரு இடங்கள்ல போய் என்னலாம் நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு தியான நிலையில எல்லாத்தையும் கத்துப்பாங்க. ஒரே இடத்துல தான் உட்காந்துருப்பாங்க. ஒரே மலையில தான் இருப்பாங்க. ஆனா வெளிநாடுகள்லாம் என்ன நடக்குதுன்றத தெளிவா சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வரப்போற அழிவுகள பத்தி எல்லாம் நெறைய பேசுவாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தன் ஆற்றல வெளிய கொண்டு போறது. இதற்கு பேய் தான் பேய்ன்னு சொல்லப்படுது. அது இறந்துட்டீங்கன்னா அது பேய். ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்ல அதுவும் ஒரு பேய் தான். ஆனா திருப்பி உடம்புக்குள்ள வந்துரும். அதனால அது முழுமையா பேய்ல எடுத்திருக்க முடியாது. கோஸ்ட் இப்படிதான் இருக்கும். அதுக்கு உருவம் இருக்குமா ப்ரோ? உடம்ப விட்டு வெளிய போயிட்டா நம்மள மாரி இந்த மாரி ஜெர்கின் போட்டுட்டு, முடியெல்லாம் இந்த மாரி சீவிக்கிட்டு அப்படிதான் இருக்குமா? கிடையாது. அதுக்கு உருவம் கிடையாது. ஒரு ஆற்றல் தான். இப்ப ஒரு வேவ்க்கு ஒரு ஒரு அலைவரிசை இருக்கு. இப்ப நம்ம ரேடியோ ஃப்ரீக்வென்சி இருக்குல்ல. இப்ப இங்க நான் ஒரு ரேடியோ வச்சிருக்கேன் அப்படின்னா, வேற எங்கேயோ ஒரு இடத்துலருந்து டிரான்ஸ்மிட்டர் இந்த மாரி பரவுதுல்ல. அதுக்கு ஏதாச்சும் கலர், அதுக்கு டோன் இல்ல அதுக்கு உருவம் இருக்கா? அலை தானே, காற்றலைகள் தானே. இந்த மாரி காற்றலைகள் வேவ்ஸ் தான். மெமரீஸ். உங்க பாடிக்குள்ள இருந்து நீங்க வெளிய போகும்போது ஒரு சோல்ஃபுல்லா இருப்பீங்க. லைட் அதெல்லாம் வேற டைமென்ஷன். பட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்ற மாரி இந்த காற்றுல அலைவரிசை பரவுதுல்ல. ஒரு சில அலைவரிசை. இது மொத்தம் பொதுவா பரவும். பட் இந்த செத்து போயின பிறகு இந்த ஆவி, ஆன்மா பிடிக்கிறது, கருப்படிக்கிறதுன்னு சொல்றதெல்லாம் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஏரியால மட்டும் இருக்கும். அவங்க இறந்த இடத்துல மட்டும் இந்த சுத்திக்கிட்டு இருக்கும் பேய்ன்னு சொல்லுவாங்கல்ல. அது சுத்திட்டு இருக்கிறது அங்க அவங்களோட எண்ண அலைகள் அங்க சுத்திட்டு இருக்கும். நீங்க அங்க போகும்போது இந்த பேய் பிடிக்கிறன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இதையும் சொல்றேன். இந்த பேய்கள்லாம் இப்படிதான் இருக்கும். அதுக்கு உருவம்லாம் இருக்காது. அப்படியே ஒரு பேய் மாரிலாம் ஒரு டார்க் கலர்ல அதெல்லாம் டைமென்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஏதாச்சும் ஒரு கிளிட்ச்ல நம்ம டைமென்ஷன பார்த்துருவோம். ஸோ அத நம்ம பேய்ன்னுட்டு இருக்கோம். அது வேற விஷயம். இதெல்லாம் அது அவுட் ஆஃப் சிலபஸ். பட் பேய் கான்செப்ட்ல கண்ல பார்க்க முடியாது. அத பார்க்குற அளவுக்கு நமக்கு இன்னும் பொட்டன்ஷியல் இல்ல. உணரத்தான் முடியும். ஓகே. இது எப்படி இந்த பேய் பிடிக்குது அப்படின்லாம் கான்செப்ட் சொல்றாங்கல்ல. இதெல்லாம் என்ன கான்செப்ட்? 2வது ஒரு நபர் இருக்காரு.
ரொம்ப அக்ரெசிவான ஒரு நபர். ஏதோ ஒரு முறையில அவர் உடம்ப மர்கியா சாலை ஆயிருக்காரு. இல்ல ஒரு ஆக்சிடென்ட்லயோ, விபத்துலயோ, இல்ல இயற்கையாவே இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு நிறைவேறாத ஆசை இருக்கு. ஏதோ ஒரு எண்ணலைகள் வந்து இது இன்கம்ப்ளீட்டா ஆகாம இருக்கு அப்படின்னா, அந்த எண்ணலைகள் அங்கேயே தான் சுத்திட்டு இருக்கும். அது சுத்திட்டு இருக்க எண்ணலைகள் யாராவது அந்த இடத்துல கிராஸ் ஆகும்போதோ, லோ ஃப்ரீக்வென்சில இருக்கும்போது, இந்த லோ ஃப்ரீக்வென்சி அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய பய உணர்வு. ரொம்ப சாந்த சுரபியா இருந்தாலும், சின்ன சவுண்ட் கேட்டாலும், "ஐயோ! அம்மா" அப்படின்னு பயப்படுவாங்கல்ல. ஸோ வீக்கா வீக்கா இருப்பீங்கல்ல. நான் சொல்றது உடம்பு ரீதியா வீக் கிடையாது. மென்டல் வீக். பிரெயின் வந்து ரொம்ப ஈஸியா அஃபெக்ட் ஆயிருது. ஈஸியா எளிமையா ஒரு விஷயத்துல அட்டாக் ஆயிருது. ஒருத்தவங்களுக்கு திடீர்னு கையில கிழிச்சா கூட நீங்க பயந்துட்டு ஓடுறது. இந்த பய உணர்வு உங்கள வீக்னஸா காட்டுதுல்ல. இந்த வீக்னஸ் தான் அந்த ஆற்றல் உள்ள வரதுக்கான வாய்ப்பு. ஏன் அப்டின்னா, உங்களோட பிரெயினுக்குன்னு தனி ஒரு வேவ் இருக்கு. அதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. அதுக்கு ஒரு பவர் இருக்கு. அத சுத்தி ஒரு லேயர் மாரி பாதுகாத்து வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ரொம்ப வீக்கா, மென்டலா இருந்தீங்க அப்டின்னா, உங்கள விட அந்த ஆற்றலுக்கு பொட்டன்ஷியல் அதிகமா இருந்துச்சுன்னா, உள்ள வந்துரும். அதாவது உங்க கான்ஷியஸ் போயி, அந்த கான்ஷியஸ் உள்ள வந்துரும். இதத்தான் பேய் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இதே மாரி தான் சாமி இறங்குறது, இதுவும் இதே கான்செப்ட் தான். அதுவும் இறந்தவங்க தானே, முன்னோர்கள் தானே வராங்க. ஸோ அதே மாரி தான் கான்செப்ட். இருள் ஆற்றல்ல நாங்க போறோம்ல. ஸோ இதுவும் இதே ஒரு கான்செப்ட் தான். ஆனா இது பிரிச்சு பார்க்கணும். இப்ப நம்ம கோஸ்ட்ட பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ கோஸ்ட்ட பத்தி மட்டும் பார்க்கலாம். இந்த மாரி ஒரு இடத்துக்கு போம்போது, இந்த நைட்ல சுடுகாட்டுக்கு போனா பேய் பிடிக்குமா? சுடுகாட்லலாம் எல்லாருமே இருக்க மாட்டாய்ங்க. ஸோ ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒரு ஏரியால இருக்கும். தொடர்ந்து ஒரு ஏரியாலலாம் இந்த 13ஆம் நம்பர் பெண்டு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஏரியால மட்டும் ஓவரா ஆக்சிடென்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஏரியால தான் இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். அத தான் நம்ம கவனிச்சிருக்கணும். இந்த கார் டிரைவரா எல்லா டிரைவருக்கும் இது நடக்காது. ஒரு சில டிரைவருக்கு தான் நடக்கும். காரணம் என்னன்னா, அவருடைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸா இருக்கலாம், பெர்சனல் பிரச்சனையா இருக்கலாம், ஒரு மென்டல் பிரஷரா இருக்கலாம், தூக்க கலக்கம் இன்மையா இருக்கலாம். இந்த மாரி அவர் என்னைக்கு லோ ஃப்ரீக்வென்சி போறாரோ, அங்க அட்டாக்ட் ஆயிரும். ட்ராக் மாறுது. இவ்வளவுதான். ஓகேவா? இன்னொன்னு ஸ்பெல்லாம் இருக்கு. ஒரு கான்டினென்ட்‌டுக்கு, ஒரு ஏரியாக்கு, ஒரு ஒரு நாட்டுக்கே ஸ்பெல் போட முடியும். ஸ்பெல்னா என்ன? சூனியம் வைக்க முடியும். அது நாட்டுக்கே. ஸோ அதெல்லாம் இருக்கு. அது வேற மாரி ஒரு விஷயம். அது ஆமா. பில்லி சூனியம், இந்த ஏவல்லாம் சொல்லுவோம்ல, அந்த பக்கம் போலாம். இது ஓரளவுக்கு டச் பண்ணிட்டு போயிரலாம். இதே கான்செப்ட் தான் இந்த ஏவல், பில்லி சூனியம்ன்றதுலாம். அந்த லோ ஃப்ரீக்வென்சில இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த தெரிஞ்ச ஆட்கள்லாம் இருக்காய்ங்க. அத என்ன பண்ணுவாய்ங்க அப்படின்னா, ஏவி விடுறது. லோ ஃப்ரீக்வென்சில உனக்கு நான் இத செஞ்சு குடுக்குறேன், அத செஞ்சு குடுக்குறேன். அதோட எண்ண அலைகளுக்கு என்ன தேவை? அதுகளுக்கு தேவையான விஷயத்த தேடி தானே அலைஞ்சுகிட்டு இருக்கு. அந்த தேவைய நான் செஞ்சு தரேன். நீ இத பண்ணி குடுன்னு சொல்லி கண்ட்ரோல் எடுப்பானுங்க. ஒரு சில மந்திரங்கள் மூலியமா, அந்த ஃப்ரீக்வென்சி மூலியமா அத கட்டுப்படுத்துவானுங்க. அந்த கட்டுப்படுத்துற விஷயம் ஏன்னா அந்த மாந்திரீகம் பண்றான்ல, அவனுக்கு அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் அவன் பயப்படவே மாட்டான் பேய் பிசாசுக்கு. ஏன்னா பேய் பிசாசுன்னா என்னன்னு தெரியும். நான் சொல்றது கரெக்ட்டான ஆட்கள சொல்றேன். இந்த டம்மி பீஸ சொல்லல. கரெக்ட்டான ஆட்கள சொல்றேன். ஸோ அவனுங்க அத கண்ட்ரோல் எடுத்து இப்ப கரெக்ட்டான ஆட்கள் இருக்காங்களான்னே தெரியல. ஸோ அத கண்ட்ரோல் எடுத்து, அத வச்சு வரவங்களுக்கு அவங்களுடைய காரியம் நடக்கணும் அப்டின்னா, இவனுக்கு இத செஞ்சு விடுங்கன்னா, இத வச்சு இந்த லோ ஃப்ரீக்வென்சி இருக்கக்கூடிய வச்சிருப்பான்ல ப்ராஜெக்ட்ல சோல்ஜர்ஸ் அசெம்பிள் அப்படின்னு எவனையோ அசெம்பிள் பண்ணி விட்டுருவாய்ங்க. அவங்க வீட்ல இந்த மாரி அவன் ஓரளவுக்கு அவனோட பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவும், பயங்கரமான ஒரு எபிலிட்டி அவனுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அவன அட்டாக் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவனுக்கான அந்த சிச்சுவேஷன உருவாக்கும். அந்த லோ ஃப்ரீக்வென்சி போறதுக்கு, குடும்பத்தில பிரச்சனைகள் உருவாகும். திடீர்னு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். இந்த மாரிலாம் ஒரு விஷயம் கிரியேட் ஆகும்போது, கண்டிப்பா அவன் லோ ஃப்ரீக்வென்சிக்கு இறங்குவான். மனதளவுல உடைஞ்சிருவான்ல. அந்த உடையிற டைம்ல அட்டாக் ஆகும். அப்படி நீ லோ ஃப்ரீக்வென்சில ஆயிருவ. உன்னோட அந்த பவர் லோ ஆயிரும். நீ அப்படியே சோர்ந்துருவ. சோரும்போது அது உள்ள புகுந்துரும். ஆட்டைய கலச்சு விட்டுரும். குடும்பத்தில பல பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கும். இப்படிதான் இந்த வேலைய பார்த்துட்டு இருக்காய்ங்க. ஸோ இந்த பேய் பிசாசுன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அது என்னன்னு புரிஞ்சுக்கணும். சயின்டிஃபிக்கலா நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க அது பாட்டுக்கு அந்த ஐயோ! பேய் வந்து அடிச்சிருச்சு. ஐயோ! அப்ப இந்த பக்கம் போனா பேய் அடிச்சிரும். நீ ஸ்ட்ராங்கா இருந்தன்னா, நீ எங்க வேணா போலாம். சுடுகாட்டுக்கு நான் எதுக்குடா நடுச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும்னு கேட்கிறீங்களா? சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். இந்த பேய்கள்ட்ட முன்னோர்கள் பேய்கிட்டலாம் பேசுறது, இந்த பேய்கள்ட்ட பேசி உங்க தாத்தாட்ட பேசுறேன், பாட்டிட்ட பேசுறேன்னு சொல்லி பேசுறாங்கல்ல. இதெல்லாம் காரணம் அப்படிதான். அவங்க போய் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணிலாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த எண்ண அலைவரிசைய ஈர்க்க ட்ரை பண்ணுவாங்க. அதே ஃப்ரீக்வென்சில அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுப்பாங்க. அவங்களுக்கு என்ன மேட்டரு, நீங்க எங்கேருந்து வரீங்க, இந்த மாரிலாம் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு, அந்த டீட்டெயில்ஸ தன்னுடைய தனிப்பட்ட ஒரு யூனிக் இருக்கும்ல, அந்த ஆற்றல், அந்த அவங்கட்டலாம் பேசக்கூடிய ஒரு ஒரு எபிலிட்டி அவங்களுக்கு இருக்குல்ல. இத மூலியமா பயன்படுத்தி அவங்க அங்க வர வைப்பாங்க. எங்க வர வைப்பாங்கன்னா, அவங்க பிரெயின்குள்ள வர வைப்பாங்க. ஏன்னா, ப்ரோ பிரெயின்குள்ள வந்துட்டாங்கன்னா, அப்ப அவங்க ஆற்றல் பிடிச்சிருவாங்க. கிடையவே கிடையாது. ஒரு சில நேரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்துல ஒரு ஊட வச்சுக்குவாங்க. ரொம்ப லோ ஃப்ரீக்வென்சியா இருக்கவனுக்கு காசு குடுத்து பே பண்ணி அவன கூட வச்சுப்பாங்க. அவன் பிரெயின்குள்ள வர வச்சு, கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டு, திருப்பி அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ இது பண்ற ஒரு ஆட்கள் இருக்காங்க. ஒரு சிலவங்க தனக்குள்ளேயே வர வைப்பாங்க. தனக்குள்ள வர வச்சுட்டு, என்ன சொல்லணுமோ சொல்லி முடிச்சுட்டு, திருப்பி அவங்கள வெளிய அனுப்ப முடியும். ஏன்னா, அவன்ட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. அவங்களுக்கு மீறி அந்த ஆற்றல் உள்ள உட்கார முடியாது. ஏன்னா, இவன் ஸ்ட்ராங்கா இருப்பான். அடிச்சு ஆட்டி விட்டுருவான். வெளிய போறியா இல்லையா? கழுத்தா மட்டையில அடிச்சு பத்தி விட்டுருவான்.
ஒரு சிலவன் அவன விட வீரியமான ஒரு ஆற்றல சமாளிக்க முடியாம மாட்டிக்கிட்டு, முழிச்சுக்கிட்டு, அதுகளுக்கு கீழ அடிமையாயிருவாய்ங்க. அதத்தான் அந்த பிரம்ம யுகம்னு ஒரு படத்துல மோதுறான். ஒரு சாத்தான கட்டுப்படுத்துன்ற பேர்ல, சாத்தான அவன் கட்டுப்படுத்திட்டு போயிரும்ல. ஸோ அந்த மாரி. அதுவும் இருக்கு. ஸோ அப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, இந்த பிளாக் மேஜிக்கு, இந்த டார்க்கு, இந்த பேய் பிசாசு இதுக்கு பக்கம் நீங்க போகாதீங்கன்னு நான் சொல்றேன். என் சைட்ல நீங்க கேட்டீங்கன்னா, இந்த பில்லி சூனியம், ஏவலு இந்த மாரி விஷயங்கள்லாம் பெண்றாங்கல்ல, இந்த பக்கமே நீங்க போகாதீங்க. யோசிக்கவே யோசிக்காதீங்கன்னு சொல்றேன். இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். இப்ப நீங்களே ஒரு ஆட்கள் இந்த மாரி ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க அப்டின்னா, இவன் நல்லாவே இருக்கக்கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்றீங்க அப்டின்னா, அது அவன் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது ரிவீட் அடிக்கும். அந்த சாமியாருக்கு அடிக்காது. எவன் சொல்ல சொன்னானோ அவன அடிக்கும். இது தேவையா? அவன் பாட்டுக்கு நல்லா இருந்துட்டு போறான். நீ பாட்டுக்கு நல்லா உன் வாழ்க்கைய நீ பாத்துட்டு போணும். ஸோ இந்த பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். நெறைய பேரோட கேள்விகள், வீட்ல வந்து இந்த பண்ணி இறந்து எங்க முன்னோர்கள் இறந்துட்டாங்க. அவங்கலாம் வணங்கலாம் அப்டின்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்கள மதிக்கலாம். அவங்களுக்கு வந்து படையலிட்டு அவங்கள ஞாபகம் வச்சிருக்கோம். எங்களுக்கு பாதுகாப்பா இருங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா அவங்கள கும்பிடக்கூடிய இடத்துல இருக்காங்கன்னா கிடையாது. கிடையாது. இயற்கை மரணம் அடைஞ்சவங்க முன்னோர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் சமாளிச்சு இந்த ஃபிக்கும் இந்த உலகத்துல லௌகீக வாழ்க்கையில வாழ்ந்து எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சு நல்லது கெட்டத பார்த்து, அதுக்கப்புறம் இயற்கையா மரணம் அடைஞ்சாங்க. அது வந்து அவங்களுடைய லூப்ப கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த உடம்புக்குள்ள வந்த பர்ப்பஸ கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்க கடவுளா வணங்குறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ப குடுக்கும். இந்த மாரி துர்மரணங்கள்லாம் இருக்குல்ல, இந்த மாரி ஆட்கள நீங்க எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு அவங்கள வழிபடலாமா, வைக்கலாமா அப்படிலாம் அது தப்பு. அதே மாரி இந்த கன்னி தெய்வங்கள் வழிபாடுலாம் இருக்கும். எங்க ஃபேமிலில யாரோ ஒரு குழந்தை சின்ன வயசுல இறந்தாங்கன்னு சொன்னாங்க. அவங்கலாம் வழிபடுவாங்க. இதுக்கான காரணம் அதுவும் புடவலாம் குடுப்பாங்க. ஒருத்தவங்களும் ஃபங்ஷன்லாம் வச்சு இந்த மாரி குடுப்பாங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னா, கன்னி தெய்வம்ன்றது அவங்களோட உக்கிரம் ஜாஸ்தியா இருக்கும். அவங்க வந்து ஒரு குலதெய்வம் மாரி தான் வழங்கப்படும். இதெல்லாம் வேற வேற கான்செப்ட். என்ட்ட கேட்ட கேள்வி மொத கேள்வி, எங்க வீட்ல நெறைய பேர் இந்த மாரி இறந்துட்டாங்க. சூசைட் பண்ணிலாம் இறந்துட்டாங்க. அவங்களலாம் வணங்கலாமா? அவங்களலாம் பேசலாமான்னு? தேவையே இல்ல விட்டுருங்க. அவங்க முடிவு அவங்க எழுதிக்கிட்டாங்க. அது அவங்க விதி. அத விட்டுருங்க. பட் நீங்க அவங்க வணங்கலாமான்னா உங்க விருப்பம். அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது, அமாவாசை அன்னைக்கு மரியாதை செலுத்துறது ஓகே. பட் அவங்க கடவுள் ரேஞ்சுக்கு நீங்க கொண்டு போலாமா? உங்கள பாதுகாக்கிற ரேஞ்சுக்கு கொண்டு போலாம்ன்னு எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஏன்னா தன்னுடைய வாழ்க்கைய ஒழுங்கா பாதுகாக்க தெரியாதவன் தான் போய் அந்த வேலைய பார்த்திருக்கான். ஸோ அப்ப அவங்களுக்கு நீங்க பாதுகாப்பு கூப்பிடுறது எனக்கு தெரிஞ்சு சனியன கூப்பிட்டு சட்டப்பைக்குள்ள போட்டுக்கிற மாரி இருக்கும். ஸோ அத விட்டுருங்க. அவங்கள அப்படியே விட்டுருங்க. நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பார்த்துட்டு போங்க அவ்வளோதான். உங்க வீட்ல நல்ல முன்னோர்கள் வாழ்ந்திருப்பாங்க. தாத்தா, பாட்டிகள். ஏன் நாங்க தாத்தா, பாட்டிகள மட்டும் மென்ஷன் பண்றோம் அப்படின்னா, அவங்க தான் உங்களுடைய முன்னோர்கள். 4, 5 ஜெனரேஷன பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு கணிக்க தெரியும். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்றது தெரியும். அவங்க ஓரளவுக்கு அரவணைச்சு போவாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருப்பான்ல. சின்ன பசங்க பேசுறதுலருந்து, பெரியவங்க சண்டையிலருந்து எல்லாத்தையும் கவனிச்சு போயிருப்பான். அப்ப அவனுக்கு உன்ன விட அதிக ஞானம் ஜாஸ்தி, அனுபவம் ஜாஸ்தி. ஸோ அதுதான் உன்னைய கரெக்ட்டா வழிநடத்தும், கைட் பண்ணும். இன்னொன்னு இந்த முன்னோர்கள போற்றுதல், முன்னோர்கள் வணங்குதல், இத பத்திலாம் தனியா ஒரு கான்செப்ட் பண்றேன். முன்னோர்கள ஏன் ப்ரோ குலதெய்வத்த வழிபடுறேன்? இந்த மாரி சூட சுமாஸ்காரம், இந்த பூஜை புனஸ்காரம்லாம் பண்ண சொல்றாய்ங்க. இது கான்செப்ட் அது கிடையாது. அத பத்தி நான் தனியா பேசுறேன். ஏன்னா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா, இது ஹிந்துத்துவ இதுக்குள்ள அடைக்கிற மாரி இருக்கு. ஸோ, அது வேணாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நம்ம நெறைய பேர் இருக்காங்க. மனிதர்கள் எல்லாருமே ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ, இப்ப மனிதர்கள் எல்லாருமே ஒண்ணா இருக்கணும் அப்படின்னா, அதுல எல்லாருமே இருப்பாங்க. கிறிஸ்டின், முஸ்லீம், ஜெயின்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வழிமுறை இருக்கும். நாம சொல்றது வந்து இந்துத்துவத்த சம்மந்தப்பட்ட மாரி இருக்கும். ஸோ, அவங்களுக்கு அது ஒரு மாரி நெருடலா இருக்க வாய்ப்பு இருக்கு. அத பத்தி நம்ம தெளிவா ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிட்டோம்னா, அவங்களுக்கு புரிஞ்சிரும். ஸோ, அத பத்தி தனியா பேசலாம். பேய் இருக்கா இல்லையா? பார்த்திருக்காங்களா பார்க்கலையா? நம்பலாமா நம்பப்படாதா? இது எனக்கு தெரிஞ்சாகணும். திரும்பவும் சொல்றேன். இப்ப டாபிக்கோட ஃபர்ஸ்ட் எண்டுக்கு வருவோம். பேய் பிசாசுகள்லாம் இருக்கா? அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. என்ன அலைகளா இருக்கு? இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா, என்னோட ஆற்றல் பொட்டன்ஷியல்லாம் என்ன? இந்த பூமியில இருக்கக்கூடிய விஷயங்கள ஒண்ணு சேர்க்கணும். எதிரிகள முடிச்சு கட்டணும். இந்த பிரச்சனைய நார்மல் ஆக்கணும். ஆரம்பத்துல இருந்த எர்த் எப்படி இருந்துச்சோ, அந்த மாரி கொண்டு போகணும். இதுதான் என் மைண்ட் செட். நான் ஒரு கட்டத்துக்கு மேல அப்படி உடம்பு விட்டு வெளிய போற டைமிங்ல, என்னுடைய எண்ண அலைகள் இதே மைண்ட் செட்ல தான் இருக்கும். யாராச்சும் இருட்டுல உட்கார்ந்து இந்த மனநிலையோட உட்கார்றான் அப்படின்னா, அங்க நான் வருவேன். உனக்கு புரியுதா? அங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்ச எப்படி எப்படிலாம் ஸ்ட்ராட்டஜி என்னென்னலாம் சொல்லணுமோ, அவனுக்கு அத ஃபீட் பண்ணி விடுவேன். இதத்தான் சொல்றோம். இருள்ல போகும்போது உன்னுடைய பல கோடி முன்னோர்கள் அங்க இருக்காங்க. அவங்களோட நீ கனெக்ட் ஆகும்போது, அவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய நாலேட்ஜ், அவங்களுடைய விஷயங்கள்லாம் உனக்கு கேதர் பண்ணப்படும். அதே மாரி உனக்குள்ள இருக்க அந்த மரபணுக்குள்ள தான் அவங்களும் இருக்காங்க. ஸோ வெளிய இருக்க அந்த ஆற்றல், எண்ண அலைகள் உள்ள வரும். உனக்குள்ள இருக்க அந்த டிஎன்ஏ அவேக்கனிங் ஆகும். பிசிக்கல் ஃபார்மையும் அவேக்கனிங் பண்ணும். மென்டல்ல இருக்கவங்களும் உள்ள வருவாங்கன்னு சொல்றோம். உனக்கு விஷயம் புரியுதா? இந்த டார்க் மெடிடேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது. வெளிய இருக்கிறது வந்து நமக்கு பல பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கு. நமக்கு கெஸ் பண்ண முடியாது. ஆக்டிவேட்டும் பண்ண முடியாது. அங்க உட்காரும்போது, நிம்மதியான நிலைமைக்கு போம்போது, கரெக்ட்டா கனெக்ட் ஆகும்போது, உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் எங்கேயாவது இருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணும். உனக்கு ஐடியாஸ் குடுக்கும். இந்த ஐடியாஸ் மூலியமா உனக்குள்ள இருக்க பிசிக்கல் ஃபார்மான டிஎன்ஏ
அவேக்கனிங் ஆகும். புரியுதா உனக்கு? உனக்குள்ள இருக்க அந்த ஆற்றல அது வெளிய எடுத்து கொண்டு வரக்கு ஒரு டூலா இருக்கும். அதுதான் இருள் பயிற்சின்றது உன் மூளைக்கு நீ குடுக்குற பயிற்சி. ஸோ இதுலயும் கோஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். ஏன்னா உன்னோட முன்னோர்களும் அந்த அலைவரிசையில தானே இருக்காங்க. டார்க்குள்ள. எல்லாருமே இறுதியில டார்க்குக்கு தான் போகணும். லைட்ன்னு ஒண்ணு இருக்க தான் செய்யுது. ஆனா லைட் வரதுக்கு முன்னாடி இங்க டார்க் தான் இருந்துச்சு. நெறைய விஷயங்கள் இருக்கு. இந்த கேப்டன் அமெரிக்காவோட படம் ரொம்ப டீட்டெயிலான படம். ரொம்ப ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு வந்து மதராசின்னு சொல்லி சிவகார்த்திகேயனோட டீசரா ரிலீஸ் பண்ணியிருக்காய்ங்க. எல்லாரும் வந்து எனக்கு கமெண்ட்டா சொல்றாங்க, "ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ சவுத் இந்தியாவுக்கு அடிக்கிறாய்ங்க." ஏன்டா இத தானடா ரொம்ப நாளா சவுத் யூனியனுக்கு ரெடி பண்றாய்ங்கன்னு சொல்லிட்டு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி பாடா படிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு மதராசின்றாய்ங்களாம். சொன்னா எங்க கேட்குற? இந்த மாரி படம் ஏதாச்சும் எடுத்து டீசர் காட்டுனா தான் உனக்கு புரியும் என்ன? அப்பதான் எங்களோட அருமலாம் தெரியுது உனக்கு. சரி ஓகே. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தானே புரிஞ்சுப்பாரு. ஒரு ஆவலரா அந்த பேய் பிசாசுகள்லாம் என்னன்னு தெரிஞ்சு பிசாசுகள்னு சொல்லி கேட்கிறேன். துர்மரணங்களா வரக்கூடிய ஆத்மாக்கள்லாம் டேஞ்சர். ஸோ இதையும் சொல்லிடணும். நல்ல விஷயத்த நெறைய சொல்லிட்டேன். நல்லது என்ன அவங்களுக்கு பாசிட்டிவா ஒர்க் பண்ணும் அப்படிலாம் சொல்லிட்டோம். கெட்டதுன்றது வந்து இந்த லோ ஃப்ரீக்வன்சில இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட உங்கள்ட்ட நான் அந்த கெட்டவங்கள பத்தி டீட்டெயிலா சொல்றத விட, உங்கள பத்தி சொல்றேன். உங்களுக்கான அந்த சேஃப் ஜோன் இருக்குல்ல, அத சொல்றேன். நீங்க தயவு செய்து மென்டலி ஸ்ட்ராங்கா இருங்க. எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் கூலா ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்ல அந்த பிரச்சனையில உடைஞ்சிராதீங்க. எல்லாத்துலயும் ஸ்ட்ராங்கா இருங்க. நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஆகுறீங்களோ மென்டலி, உங்கள எந்த ஒரு லோ ஃப்ரீக்வன்சி அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம எல்லாருக்குமேவா வெளிய இருந்து ஆற்றல் உள்ள பூந்து அடிச்சுட்டு இருக்கு. குறிப்பிட்ட அந்த லோ ஃப்ரீக்வன்சில இருக்க ஆட்களுக்கு தான். ஐ மீன் என்ன சொல்றது? மென்டலி லோவா இருக்கவங்களுக்கு தான். அந்த மென்டலி லோவா இருக்கவங்களுக்கு தான் இந்த இந்த வீடியோ. நீங்க அத மாத்திக்க முடியும். பாசிட்டிவா மாறுங்க, ஸ்ட்ராங்கா இருங்க. உங்க உடம்பு எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும், மனது குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா, குழந்தைய ஈஸியா ஏமாத்த முடியும். ஏமாத்திருவாங்க. ஸோ கவனமா இருங்க. இப்ப இருக்க உலகத்துல ரொம்ப தெளிவா இருக்க வேண்டியது இருக்கு. அப்ப ஆஸ்ட்ரல் வேர்ல்டு, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள எவ்வளவு தெளிவா இருக்கணும்னு யோசிச்சு பாரு. கண்ணு முன்னாடி இருக்க மனுஷனையே நல்லவனா கெட்டவனான்னு உன்னால கெஸ் பண்ண முடியல. நீ கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயத்துக்குள்ள போற. அப்ப அதுல நீ கண்ல பார்க்கவே முடியாது. பார்க்க முடியாம உணர தான் முடியும். அதுல நீ எப்படி தெரிஞ்சுப்ப நல்லது கெட்டதுன்னு? அதுக்கு தான் இந்த பாதை வந்து ரொம்ப யூனிக்கான பாதை. எல்லாருக்கும் கை கிட்டாது. எல்லாருமே மெடிடேஷன் பண்றீங்க. எல்லாருமே டார்க்குள்ள போறீங்க. எல்லாருக்குமே அவேக்கனிங் ஆகுது கிடையாது. காரணம் என்னன்னா, அது தேர்ந்தெடுக்கும். இவன் தான் கரெக்ட்டுன்னு. நீ அதுக்கு சூஸபுளா இருந்தா தான் அது உன்ன அக்செப்ட் பண்ணிக்கும். இல்லையா அடிச்சு விரட்டி விட்டுரும். வெளிய போ நாயின்னு பத்தி விட்டுரும். ஸோ அந்த பக்குவத்த நீங்க வளர்த்துக்கங்க. நீங்க எந்த அளவுக்கு பொட்டன்ஷியலா ஸ்ட்ராங்காவும், பாசிட்டிவ் வைப்ரேட்டா இருந்தீங்கன்னா, பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேடி வரும். நெகட்டிவ் வைப்ரேட்டா இருந்தீங்கன்னா, மொத்தமா முடிச்சு விட்டுரும். நெறைய பேர் நெறைய பேர் சொல்றாங்க, "என்ன ப்ரோ இப்படிலாம் இருக்கு. நான் மெடிடேஷன் பண்ணும்போது இந்த மாரிலாம் என்னமோ கெட்ட விஷயங்கள்லாம் நடக்கிற மாரி இருக்கு." உன் எண்ணம் சரியில்ல. அத கிளீன் பண்ணு. உனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ரொம்ப குரோதம் அது மாரிலாம் இருக்கு. அத கிளீன் பண்ணிட்டு, நீ பாசிட்டிவ் வைப்ரேட் பண்ணி, இது மூலியமா நல்லது நடக்கணும், நல்ல விஷயங்கள் கிடைக்கணும்னு சொல்லி போகணும். நல்ல எண்ணங்களும், நல்ல அலைவரிசையோட நீ உள்ள அணுகுனன்னா, உனக்கு நல்ல அலைவரிசை வந்து கனெக்ட் ஆகும். கெட்ட அலைவரிசையில கேவலமான மைண்ட் செட்டோட போன அப்படின்னா, அதுக்கேத்த மாரி தான் வரும். ஸோ நல்லதும், கெட்டதும் உன்னோட எண்ணங்கள்ல தான் இருக்கு. உன்னோட மைண்ட்ல தான் இருக்குன்றத தெரிஞ்சுக்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான ஆல்ல போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இதுல ஏதாச்சும் ஒரு விஷயங்கள மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஏதாச்சும் பார்ட் 2ல போட்டு கிளியர் பண்ணிடலாம்.